உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்க உங்களை தேடி வருகிறேன். உங்கள் இல்லத்தையும் உள்ளத்தையும் தொட்டு பேச வருகிறேன். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற எழுச்சி பயணத்தில் உங்களை எல்லாம் சந்தித்து உறவாட வருகிறேன் என பொதுமக்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் மடல். தனி மனித வளர்ச்சியிலும் கூட்டு வளர்ச்சியிலும் வீறுநடை போட்ட தமிழ்நாடு இப்போது சில விஷமிகளின் சுயநலத்தால் தள்ளாடுகிறது. மாலுமியை இழந்த கப்பல் போல இலக்கு இல்லாமல் தத்தளிக்கிறது. போலி வாக்குறுதிகளை கொடுத்து பொய்யான ஆட்சி நடத்தும் மூடர்களின் கொட்டத்தை அடக்கி வீட்டிற்கு அனுப்ப உங்களை எல்லாம் என்னோடு இணைந்து வர அழைக்கிறேன் என அதிமுக பொதுச் செயலாளர் மடல். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்தை லட்சியமாக கொண்டு வரும் 7ஆம் தேதி முதல் அதிமுக பொதுச் செயலாளர் மேற்கொள்ள உள்ள சுற்றுப்பயணத்தின் லோகோ மற்றும் பாடல் வெளியீடு. சென்னை ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகையில் பிரச்சார லோகோவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டார். தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார பாடல் எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் விடியா திமுக அரசின் மக்கள் விரோத போக்கை சுற்றுப்பயணத்தின் போது மக்களிடம் எடுத்துரைப்பேன். 234 தொகுதிகளிலும் மக்கள் சார்ந்த பிரச்சனைகள், அராஜக ஆட்சியின் அவலங்களை முன்வைப்போம் என அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. எனது இந்த பயணத்தின் நோக்கம் இந்த விடியா ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சி கொடுமைகளை மக்களிடம் அம்பலப்படுத்தி அவரிடம் மாற்றத்திற்கான நம்பிக்கை விதைப்பது. இந்த பயணம் எதற்காக என்றால், இந்த ஆட்சியில் சிறுமி முதல் முதியவர் வரை யாருக்கும் பாதுகாப்பில்லாத ஒரு சூழலை, தினந்தோறும் பாலியல் வன்கொடுமைகள், கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு என்று நாள்தோறும் நாள்தோறும் நடந்த வண்ணம் இருக்கின்றது. இது ஊடகத்திலும் பத்திரிகையிலும் வெளிச்சம் போட்டு காட்டப்படுகின்றன. எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை தொடங்குகின்ற பொழுது தீய சக்தி திமுகவை வேரோடு பூண்டோடு அழிக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கினார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை தந்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தது திமுக. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் திட்டவட்டம். தெரிவித்தபடி திராவிட முன்னேற்ற கழகத்திலே 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது நிறைவேற்ற முடியாத 525 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதிலே எந்தெந்த அறிவிப்புகள் நிறைவேற்றவில்லை என்பதை எடுத்துச் சொல்லி மக்களை ஏமாற்றி, மக்களை திசை திருப்பி மடைமாற்று செய்து 2021 ஆட்சி பிடித்தார்கள். பொய்யை மூலதனமாக வைத்து ஆட்சி பெற்றவர்களுக்கு மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லி நாங்கள் வாக்குகள் சேகரிக்கிறோம். திமுகவை அகற்ற வேண்டும் என்ற எண்ணம் உடைய அனைவருடன் கூட்டணி அமைப்போம் என்றும், இன்னும் பல கட்சிகள் கூட்டணியில் இணைய உள்ளதாகவும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேட்டி. திமுக உறுப்பினர் சேர்க்கைக்காக வீடு வீடாக சென்று கதவுகளை தட்டும் பரிதாபகரமான நிலையை எட்டியுள்ளது எனவும் விமர்சனம். மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், அதில் ஒத்த கருத்துடைய கட்சிகள் எல்லாம் இணைந்து தேர்தலிலே கூட்டணி அமைத்து போட்டியிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த நோக்கத்திலே யாரெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும் என்று எண்ணுகின்றார்களோ அவர்களோடு நாங்கள் கூட்டணி அமைப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர்களும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அதிமுக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு Z+ பாதுகாப்பு. மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிப்பு. சென்னை திருவொற்றியூரில் உள்ள தியாகராஜ சுவாமி உடன் உரை வடிவுடையம்மன் கோவிலில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சுவாமி தரிசனம். திருக்கோயில் சார்பில் பொதுச் செயலாளருக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது.
சென்னை திருவொற்றியூரில் உள்ள வடிவுடையம்மன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்த பின் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மாவட்ட செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் ஜூலை 7 கோவையில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்துடன் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். பிரச்சாரத்தை முன்னிட்டு சென்னையிலிருந்து சேலம் சென்ற பொதுச் செயலாளரை உற்சாகமாக வழியனுப்பி வைத்த இரத்தத்தின் இரத்தங்கள். அதிமுக பொதுச் செயலாளரின் பிரச்சார பயணத்தை ஒட்டி முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தலைமையில் கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற அலுவலகத்தில் கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். பன்னீர் ஆதரவாளர்கள் 50க்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சர் முன்னிலையில் தாய் கழகத்தில் இணைந்தனர். சென்டிமெண்ட்டாக நம்ம கவனித்தது ஆரம்பிச்சாரு. அதெல்லாம் சிறப்பான முறையில் கண்டிப்பாக அது இருக்கும் வெற்றி பயணமாக அமையும். 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சி அமைவது உறுதி. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சார விளம்பர வாகனங்களை கொடி அசைத்து துவக்கி வைத்த பின் அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி பேட்டி. முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அருமையான எடப்பாடியார் அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று புரட்சி பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் என்றைக்குமே கோவை மாவட்டத்தில் ஆரம்பித்தால் அது வெற்றிகரமாக முடியும் என்று கோவை மாவட்டத்தில் பயணத்தை துவக்கிறார்கள். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற புரட்சி தமிழரின் வெற்றி பயணத்தின் 7 மற்றும் 8ஆம் தேதி பயண திட்டத்தை அறிவித்தார் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி. ஜூலை 7ஆம் தேதி காலை 9 மணிக்கு மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி தேக்கம்பட்டி பகுதியில் உள்ள புகழ்பெற்ற வனபத்ரகாளி அம்மன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாக அறிவிப்பு. தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மேட்டுப்பாளையத்திலே ஆரம்பிக்கிறார்கள். மேட்டுப்பாளையம் தொகுதி, கவுண்டம்பாளையம் தொகுதி 7ஆம் தேதி, 8ஆம் தேதி கோவை வடக்கு தொகுதி, கோவை தெற்கு தொகுதி என்று 4 தொகுதியிலும் 2 நாட்கள் பிரச்சாரம் மேற்கொள்கிறார்கள். எல்லா மக்களையும் சந்திக்கிறார்கள். கோவை மாவட்ட மக்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் வருவதை ஆர்வமாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள், வரவேற்பார்கள். ஏனென்றால் திமுகவுடன் கூட்டணி சேர்ந்த கட்சிகள் அனைத்தும் வலுவிழந்து விட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஒலக்கூர் கிழக்கு ஒன்றிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் விமர்சனம். திமுக ஆட்சியில் காவல்துறை ஆய்வாளர் முதல் 80 வயது மூதாட்டி வரை பாலியல் தொல்லைக்கு ஆளாகும் அவலம். படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பின்றி அவதியடைந்து வருவதாக அதிமுக MP CV சண்முகம் குற்றச்சாட்டு. விலைவாசி கடுமையாக உயர்ந்திருக்கிறது. எடப்பாடியோட ஆட்சிக்கும் விலைவாசி என்ன பாருங்க. வேலைவாய்ப்பு சுத்தமா இல்லை. இந்த ஆட்சி சுத்தமா வேலைவாய்ப்பு கிடையாது. படித்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் 21 பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த காமுக ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். திராவிட மாடல் ஆட்சியில் ஆசிரியர்களுக்கு நீதி வகுப்பு வேண்டும் எனவும் இடைநீக்கம் போதாதது, கடும் நடவடிக்கை தேவை எனவும் பெற்றோர் வலியுறுத்தை. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் மாணவியை காதலிக்க சொல்லி வற்புறுத்தி தாக்கிய இளைஞர் மீது போக்சோ உட்பட 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பள்ளி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் மௌனம் சாதிப்பது ஏன் என மக்கள் கேள்வி.
திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தில் பெண் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் கல்லூரி முதல்வர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் பாதிக்கப்பட்ட பெண் மனு. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் சிறுமிகள் முதல் பெண் கௌரவ விரிவுரையாளர்கள் வரை யாருக்குமே பாதுகாப்பில்லா நிலை தொடர்கதையாகி வருவதாக மக்கள் வேதனை. நீதிமன்றம் உத்தரவிட்டும் எஃப்ஐஆர் பதிவு செய்யாதது குறித்து கேள்வி கேட்ட இளைஞரை தாக்கிய கச்சிராப்பாளையம் காவல் நிலைய போலீசார். தண்ணீர் கூட கொடுக்காமல் கண்மூடித்தனமாக அடித்ததுடன் ஒரு அடிக்கு 1 லட்சம் தாரேன்னு சொல்லிக்கொண்டு காவலர்கள் அடித்ததாக பாதிக்கப்பட்ட இளைஞர் வேதனை. அதுல ஒரு காவலர் லத்தியால அடிச்சாரு முதுகுல. அதுக்கப்புறமா இன்னொரு காவலர் நான் 1 லட்சம் ரூபாய் பணம் தரேன், என் ஒரே ஒரு அடி மட்டும் வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொன்னாருங்க சார். அது எனக்கு ரொம்ப கொடுமை. அன்னைக்கு தண்ணி கேட்டு தண்ணி கூட கொடுக்காம அடிச்சாங்க சார். கையில விலங்க மாட்டி வச்சு தண்ணி குடுக்க கூட என்னால அன்னைக்கு முடியலைங்க சார். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே 3 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் திரும்பும் திசையெல்லாம் கிடைக்கும் அளவிற்கு போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு அருகே காரில் கடத்தப்பட்ட சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான யானை தந்தம் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக பெண் உட்பட 8 பேர் சிக்கினர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் வனத்துறையின் அலட்சியத்தால் யானை தந்தங்கள் உள்ளிட்டவை துணிந்து கடத்தப்படுவதாக மக்கள் விமர்சனம். தமிழகத்தில் உள்ள 600 FL2 தனியார் மதுபான பார்களுக்கு 14% கமிஷன் தொகை கோரப்பட்டது தொடர்பான ஆடியோ வெளியாகி பரபரப்பு. 14% கமிஷனான 14 கோடியே 50 லட்சம் ரூபாயை கரூர் கார்த்தியிடம் அமலாக்கத்துறை சோதனைக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட நிலையில் மீதமுள்ள 6% திண்டுக்கல்லில் வைத்து தருமாறு பேச்சு. அந்தந்த மாவட்டத்தை சார்ந்த நமது FL2 சங்கத்தில் உள்ள அனைவரும் மாவட்ட பொறுப்பாளர்களை தொடர்பு கொண்டு இதனுடைய விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். குறிப்பில் ஏதும் வேண்டாம். நான் திண்டுக்கல்லில் தான் இருக்கிறேன். வரவுகளை என்னிடம் தொடர்பு கொள்பவர்களை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறேன். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் தனி மனித துதிபாட மாவட்ட ஆட்சியர் முதல் தாசில்தார்கள் வரை அனைவருக்கும் உத்தரவிட்டு அரசு இயந்திரத்தை சுய விளம்பரத்திற்காக பயன்படுத்தும் ஸ்டாலின். அரசு என்பது மக்களின் சேவைக்குரியது. ஸ்டாலின் பெயரை முன்னிறுத்தி விளம்பர வெறியில் ஈடுபடுவதற்கு அல்ல என மக்கள் கடும் கண்டனம். சென்னை ஆதம்பாக்கம் பகுதியில் சுமார் 94 கிலோ குட்கா புகையிலை பொருட்கள் பறிமுதல். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சென்னை போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கொடுங்கையூரில் 19 வயது இளைஞரிடம் இருந்து 60 வலி நிவாரண மாத்திரைகள் மற்றும் ஊசிகள் பறிமுதல். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களால் சீரழிந்து வரும் இளைஞர்கள். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே தொழில் போட்டி காரணமாக பூஜை பொருட்கள் வியாபாரம் செய்யும் கடையை அடித்து நொறுக்கிய தாய் மகளால் பரபரப்பு. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் குற்ற சம்பவங்கள் சர்வ சாதாரணமாக நடைபெறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே சிறுமியை ஸ்கேலால் அடித்து காயப்படுத்திய அங்கன்வாடி ஆசிரியை மீது பெற்றோர் புகார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அங்கன்வாடி ஆசிரியர்களுக்கு முறையாக விழிப்புணர்வு ஏற்படுத்தாததால் குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லா நிலை உள்ளதாக பெற்றோர்கள் குற்றச்சாட்டு. சேலத்தில் 1 கோடியே 21 லட்சம் ரூபாய் கடன் தொகையை ஏமாற்றியவர்கள் மீது புகார் அளிக்கச் சென்ற நகைக்கடை உரிமையாளரை மிரட்டி லஞ்சம் வாங்கிய காவல் ஆணையர் பணி நீக்கம். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் குற்றம் செய்யும் அரசு அதிகாரிகளுக்கு நடவடிக்கை என்ற பெயரில் பணி நீக்கம் செய்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கொண்டு போய் எம்எல்ஏ பெட்டிஷன் கொடுத்து அதை கொடுத்து எது பண்ணாலும் என்ன பண்ண போறாங்க? சஸ்பெண்ட் தான் பண்ண போறாங்க. நான் 3 மாசம் இருந்துட்டு மறுபடியும் 4வது மாசம் வெளியே தான் வரப்போறேன். மறுபடியும் டியூட்டிக்கு தான் வரப்போறேன். இந்த கேஸ் என்ன போகுது? இதுக்கு தான் போகுது. நீங்க கோர்ட்டுக்கு தான் போவோம். நீங்க அந்த வேலை இல்ல அப்படி எக்ஸ்ட்ராடினரியா நான் 33 வருஷம் சர்வீஸ் முடிச்சு போய் சார் போலீஸ்ல நான் இப்போ அவங்களையும் மிரட்டி வச்சு நான் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ நீங்கள் எப்படி எக்ஸ்ட்ராடினரியாக எந்த கேஸ் கொடுத்தாலும் கடைசியாக காசு யாருக்கு இல்லாமல் போயிடும். அவங்களும் லோன் வாங்க முடியாது,
நாமளும் இது பண்ண முடியாது. தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மது போதையில் மூதாட்டியை தாக்கிய 3 இளைஞர்கள் சிக்கினர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு மதுபோதை கலாச்சாரம் தரிகட்டு கிடப்பதால் இளைஞர்களின் அட்டூழியத்தை தடுக்க முடியாமல் காவல்துறையினரே திணறும் அவலம். சென்னை கொடுங்கையூரில் மின் பேருந்துகள் பழுதாகி பாதி வழியில் நின்றதால் பயணிகள் கடும் அவதி. விளம்பர மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் தரமற்ற மின் பேருந்துகளை வாங்கி மக்கள் வரி பணத்தை வீணடிப்பதாக குற்றச்சாட்டு. தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு முதல்வர் பதவி உயர்விற்கான பட்டியலை தயாரித்து 4 வாரங்களில் நியமனம் வழங்க வேண்டும். திராவிட மாடல் அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் லட்சுமி நரசிம்ம சுவாமி கோயிலில் ஆனி தங்க கருட சேவை உற்சவம். கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் பள்ளி மாணவர்களை ஏற்றி வந்த தனியார் பள்ளி வேன் திடீரென தீப்பிடித்ததால் பரபரப்பு. 40க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே ஓடையில் மணல் மூட்டை அடுக்கி தண்ணீரை தடுத்து நிறுத்தியதால் விவசாயம் பாதிக்கப்படுவதாக போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட விவசாயிகள். உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி ஓடை நீரை தடுக்காமல் குழாய்கள் பதிக்க வேண்டும், இல்லையெனில் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபடப் போவதாக விவசாயிகள் எச்சரிக்கை. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே திமுகவின் தெருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு பணம் கொடுத்து பொதுமக்களை அழைத்து வந்தது அம்பலம். டோக்கன் வைத்திருந்தவர்களை பட்டியில் அடைப்பது போல் பெண் முதியவர்களை அடைத்து டோக்கன் இருந்தால்தான் காசு என திமுகவினர் அட்டூழியம் செய்ததால் பொதுமக்கள் அதிருப்தி. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே உரிய விலை கிடைக்காததால் வெள்ளை சாமங்கி பூக்களை ரோட்டில் கொட்டிவிட்டு சென்ற விவசாயிகள். திராவிட மாடல் அரசு வெள்ளை சாமங்கி பூக்களுக்கு உரிய விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் விதிமுறைகளை மீறி லாரிகள் மற்றும் டிராக்டர்களில் தண்ணீரை திருடும் மர்ம நபர்கள். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் மாவட்ட நிர்வாகம் தண்ணீர் திருட்டு குறித்து முறையாக கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். திருவள்ளூர் அடுத்த மப்பேட்டில் ராட்வீலர் நாய் கடித்து குதறியதில் காயமடைந்த 7 வயது சிறுமி அரசு மருத்துவமனையில் அனுமதி. ராட்வீலர் உள்ளிட்ட 23 நாய் இனங்களுக்கு தடை இருந்தும் சிலர் வளர்ப்பதை கண்டுகொள்ளாமல் ஸ்டாலினின் மாடல் அரசு கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் வெளியில் செல்லவே அச்சப்படும் மக்கள். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே ஸ்டாலின் ஆட்சியில் சீரமைக்கப்பட்ட சமத்துவபுர வீடுகள் மற்றும் புதிதாக கட்டப்பட்ட வீடுகளின் கூரைகள் பெயர்ந்து விழுவதால் மக்கள் அவதி. ஸ்டாலின் மாடல் அரசு கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷனில் மட்டுமே குறிக்கோளாக இருப்பது இந்த சம்பவத்தின் மூலம் மேலும் வெட்ட வெறிச்சமான அவலம். தஞ்சை அருகே நீரின்றி 135 ஏரிகள் வறண்டு கிடக்கும் நிலையில் கொள்ளிடம் ஆற்றில் திறக்கப்பட்ட உபரி நீர் கடலில் கலக்கும் அவலம். நானும் டெல்டாக்காரன் என்று மார்தட்டி கொள்ளும் ஸ்டாலினின் ஆட்சியில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் தண்ணீர் வீணாக கடலில் கலப்பதாக விவசாயிகள் வேதனை. கேரளாவில் நிஃபா வைரஸ் தொற்று 2 பெண்களுக்கு உறுதியானதை தொடர்ந்து தொடர்பு பட்டியல் தயாரிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டதால் நடவடிக்கைகள் தீவிரம். தமிழகத்திலும் பாதிப்பு வரலாம் என்ற நிலையில் கண் துடைப்பு நாடகத்தை விடுத்து எல்லையோர மாவட்டங்களில் பரிசோதனை முகாம்கள் அமைக்க விடியா அரசிற்கு பொதுமக்கள் வலியுறுத்தல். இங்கிலாந்தில் நடைபெறும் 2வது டெஸ்ட் தொடரில் இங்கிலாந்திற்கு 608 ரன்கள் என்ற இமாலய இலக்கை நிர்ணயித்தது இந்தியா. சுமன் கில் 161 ரன்களும்,
KL ராகுல், ரிஷப் பந்த், ஜடேஜா அரை சதம் அடித்து அசத்தல். ராஷ்மிகா நடிக்கும் த கேர்ள் ஃப்ரெண்ட் படத்தின் அப்டேட் விரைவில் வெளியாகும். இப்படத்தின் டீசர் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் படக்குழு அறிவிப்பு. புதிய அவதாரம் எடுக்கும் டூரிஸ்ட் ஃபேமிலி பட இயக்குனர். டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தின் இணை இயக்குனர் இயக்கத்தில் அபிஷன் ஜீவித் கதாநாயகனாக அறிமுகமாக உள்ளதாக தகவல்.